எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, போன வாரம் நான் சொன்ன மாலாவும் 100 காக்கைகளும் கதையில இருந்த புதிருக்கு என்ன விடைன்னு நீங்கள்லாம் சரியா கண்டுபிடிச்சீங்கல்ல? நீங்களே மனக்கணக்கு போட்டு கண்டுபிடிச்சீங்களா? இல்ல அப்பா அம்மா கிட்ட பேசி கண்டுபிடிச்சீங்களா? யாருக்காவது விடை தெரியலையா? அத இப்ப சொல்லிடுறேன். அங்க இருந்தது மொத்தம் 28 காக்கைகள். விடை சரிதானான்னு நீங்க கணக்க போட்டு சரி பார்த்துக்கோங்க. சரியா? போன வாரம் உங்கள இன்னொரு கேள்வியும் கேட்டேன். ஞாபகம் இருக்கா? ஆ, அல்ஜீப்ரான்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். உங்கள 6வது, 7வது படிக்கிற குழந்தைங்களுக்கு அல்ஜீப்ரா தெரியும் தானே? கணக்கு பாடத்துல வருமே, அதேதான். அதுல கூட தெரியாத ஒண்ண கண்டுபிடிக்கிற புதிர்கள் உண்டு. தெரியாத ஒண்ண எக்ஸ்ன்னு வச்சுப்போம். தெரியாத 2 இருந்தா அத எக்ஸ், ஒய்ன்னு வச்சுப்போம். அத கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூக்கள் கொடுப்பாங்க. அந்த க்ளூக்கள வச்சுக்கிட்டு சமன்பாடுகள் உண்டாக்கி கணக்க போட்டா தெரியாத எக்ஸ், ஒய் எல்லாம் என்னன்னு எளிதா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ! இங்க எதுக்கு கணக்கு பாடத்த பத்தி பேசுறீங்க? புது கதை ஒண்ண சொல்லாமன்னு அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. நான் இதுவரைக்கும் 3 புதிர்கள் சொன்னேன் இல்லையா? அதற்கான விடைகள நீங்க இந்த அல்ஜீப்ராவ உபயோகித்து எளிதா கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அத நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க அப்பா, அம்மா கூட இல்ல உங்க கணக்கு டீச்சர் கிட்ட இத பத்தி பேசுங்க. சரியா? சரி, சரி. இதுவரைக்கும் உங்களுக்கு மூளைய கசக்கி பிழியற மாதிரி 3 புதிர் கதைகள் சொன்னேன். இந்த வாரமும் ஒரு புதிர் கதை சொல்றேன். ஆனா இது ஒரு ஜாலி புதிர். இங்க மூளைய ஒண்ணும் கசக்கிக்க வேண்டாம். ஆனா, நான் சொல்றத நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டா தான் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன். இது கஷ்டமான புதிர் கிடையாது. ஆனா, இதுல சொல்ற விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க ரொம்ப கவனமா கேட்டா தான் உங்களுக்கு விடை பிடிபடும். சரியா? கதைக்கு போவோமா? இந்த கதையில வர பஸ்ஸ ஓட்டுறது நீங்க தான்னு வச்சுப்போம். எந்த மாதிரி பஸ்? டவுன் பஸ். டவுன் பஸ்னா தெரியுமா? தெரியாதா? ரொம்ப தொலைதூரத்துல இல்லாம, ஓரளவு கிட்டத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு உங்க ஊர்லேருந்து போயிட்டு வர பஸ்ஸ தான் டவுன் பஸ் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு இந்த பஸ் 10, 15 தடவ கூட 2 ஊருக்கு நடுவ போயிட்டு போயிட்டு வரும். போற வழியில நெறைய நிறுத்தங்கள் இருக்கும். சும்மா சும்மா நிக்கும். யாராவது ஏறுவாங்க, யாராவது இறங்குவாங்க. கண்டக்டர் எல்லாரையும் சரியா கவனிச்சு, சீக்கிரம் சீக்கிரம் டிக்கெட் குடுத்தாகணும். இப்போ நம்ம கற்பனை டவுன் பஸ் மலையூர்ல கிளம்பி கொளத்தூருக்கு போகுதுன்னு வச்சுப்போம். மலையூர்ல 20 ஆண்களும், 10 பெண்களும், 3 குழந்தைகளும் ஏறுறாங்க. பஸ் கிளம்பிடுச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் போனதும் பழக்கடை பஸ் ஸ்டாப் வருது. அங்க 4 ஆண்கள் இறங்குறாங்க. 3 பெண்கள் புதிதா ஏறிக்கிறாங்க. கண்டக்டர் அவங்க எல்லாருக்கும் டிக்கெட் குடுக்கறாரு. அப்புறம் பஸ் அங்கேருந்து கிளம்பி 2 கிலோமீட்டர் ஓடி, அடுத்து பள்ளிக்கூடம் பஸ் ஸ்டாப்ல போய் நிக்குது. அங்க யாரும் இறங்கல. ஆனா, பள்ளிக்கூடத்துல படிக்கிற 10 பையன்களும், 8 பெண் பிள்ளைகளும் ஏறிக்கிறாங்க. அடுத்த நிறுத்தம் பிள்ளையார் கோவில். அங்க 2 அம்மாக்கள் இடுப்புல சின்ன பிள்ளைகள தூக்கிக்கிட்டு ஏறிக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு டிக்கெட் கிடையாது. அம்மாக்கள் மட்டும் டிக்கெட் வாங்கினா போதும். என்ன, நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? சரி, அடுத்த நிறுத்தம் வந்துருச்சு. தபால் ஆபீஸ். அங்க 4 பெண்கள் இறங்கிட்டாங்க. யாரும் புதுசா ஏறல. அடுத்த நிறுத்தம் தாலுகா அலுவலகம். அங்க 4 ஆண்களும், குழந்தைகளோட ஏறுன அந்த 2 தாய்மார்களும் இறங்கிட்டாங்க. புதுசா 4 பெண்களும், 3 ஆண்களும் ஏறிட்டாங்க. ஒரு வழியா பஸ் இப்போ கொளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாரும் இறங்க, பஸ் காலி. இனி ஒரு 1/4 மணி நேரம் கழிஞ்சப்புறம் தான் பஸ் அங்கேருந்து புறப்பட்டு திரும்ப மலையூருக்கு வரும். நான் சொன்ன விவரம் எல்லாம் சரியா கவனிச்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப கேள்விக்கு வரேன். அந்த பஸ்ஸ ஓட்டுன டிரைவரோட வயசு என்ன? என்னது? கேள்வி சரிதானான்னு குழப்பமா இருக்கா? கேள்விய சரியா தான் காதுல வாங்கியிருக்கீங்க. அந்த பஸ்ஸ ஓட்டின ஓட்டுனரோட வயசு என்ன? யோசிங்க, யோசிங்க. சட்டுன்னு யாராவது சரியான பதில் சொல்லிட்டா, அவங்க சரியா எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்ட புத்திசாலின்னு அர்த்தம். இல்லனா வேற என்ன செய்ய? இந்த டவுன் பஸ் கதைய திரும்ப ஒரு தரம் கவனமா கேட்டு விடைய சொல்லுங்க. அப்படியும் தெரியலனா, அடுத்த வாரம் நான் விடைய சொல்ற வரைக்கும் காத்திருங்க. ஒருத்தர் பேசி நாம கேட்கறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களா. யாராவது வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கணும். நடுவுல நடுவுல நம்ம கேள்விகளோ, இல்ல நமக்கு தோன்ற விஷயங்களையோ சொல்லி,
அவங்க பேச வரத தடுக்கக் கூடாது. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனைய சொல்லும்போது, எனக்கு கூட அதே மாதிரி நடந்தது." அப்படின்னு சொல்லாம, அவங்க சொல்ல வரத முழுசா கவனிச்சு கேட்டுக்கிட்டாலே, அவங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கும். அதனால, நீங்க நல்லா கவனிச்சு கேட்கிற ஒரு குழந்தையா இருப்பீங்களா? நடுவுல நடுவுல பேசாம, யாரு வந்து என்ன சொன்னாலும், அமைதியா, பொறுமையா, கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப நல்ல பழக்கம் குழந்தைகளா. சரியா? சரி, சரி. இன்னொரு கதையோட அடுத்த வாரம் பாப்போம். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு, கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.